Hello. Hi everyone. So welcome to Vedantu channel மக்களே. Yes. So இத்தனை பேர் ஓகே ஃபைன். ஸோ நேற்று மேட்ரிக்ஸஸ் பார்த்தோம். அதில் நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன சொல்ல லைக் லிட்டில் பிட் போராக போச்சு கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த செக்ஷன் ரொம்ப போராக போகுதே மேம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு யோசிச்சுட்டு வந்திருக்கும். ஆமாம் ரைட் மக்களே. எஸ், எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரி தாட் வந்துச்சு சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஸோ ஃபஸ்ட்டு ஒரே நிமிஷம் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கு. ஏன் பேசுங்களா? ஓகே. ஸோ எத்தனை பேர்த்துக்கு மேம் கிட்டேயே கேளுங்க வாட் யூ வாண்ட். எஸ். ஸோ பசங்களா ஒன்று சொல்லிட்டா. ஸோ இந்த செக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 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 2 செகண்ட்ஸ் முன்னாடி வரைக்கும் ஐயோ போகணுமா கிளாஸ் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கும் இருக்குல்ல, ஐயோ இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணணுமா, அட்டன் பண்ணாமல் ஜாலியாக இருக்கலாமே, கொஞ்சம் ஃபோனை ஸ்க்ரோல் டவுன் பண்ணலாமே, அந்த மாதிரி ஒரு தாட் வந்திருக்கும் தானே? எஸ் ஆப்வியஸ்லி பசங்களா. எத்தனை பேத்துக்கு அந்த தாட் வரும்? உண்மையிலே ரியலிஸ்டிக் தான். ஈவன் எனக்குமே அந்த தாட் வரும். ஸோ கிளாஸ் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வரும். ஸோ அந்த ஒரு தாட் இருக்குல்ல, அப்படி வந்தால் நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னா சரி ஓகே ஒரு 2 minutes நம்ம அட்டன் பண்ணுவோம். ஜஸ்ட் 2 minutes சரியா? ஒரு 2 minutes மட்டும் அட்டன் பண்ணுவோம். பிடிச்சா கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸே நீங்கள் ப்ரொகாஸ்டினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு வராது, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் நம்மளுக்கு வராது. எஸ் மக்களே. ஸோ இது உண்மையிலே ரியல்னு நம்புறீங்களா? ஓகே. நீங்கள் என்ன தான் வந்துட்டு போர்டாக ஃபீல் பண்ணாலும் இதை செய்யணுமான ஒரு விஷயம் யோசிச்சா கூட ஆனாலும் ஏதோ ஒரு மனசு வற்புறுத்தல ஃபோர்ஸ்டில் நீங்கள் வந்துட்டு அதை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது இன்ட்ரெஸ்டிங்காக தோண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். எப்பயுமே நம்ம எல்லாத்துக்கும் பெரிய ப்ராப்ளம் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒரு நிமிஷத்தை உன்னை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ளே வந்துக்கலாம். ஓகேவா பசங்களா? எஸ். நீட் கிளாஸ் எப்போவா? ஸோ நீட் கிளாஸ் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது பசங்களா. நான் சொல்லித்தர மேக்ஸை மட்டும் படித்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமானா லைக் நான் சொல்கிறதுக்கு ஆசை தான். மீதி இருக்கிறது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஆனால் நான் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன்ல பசங்க, அந்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், விட்டியை ட்ராக் பண்ணிடலாம். அண்ட் இது கூட சேர்ந்து ஒவ்வொரு 6 நாளுக்கு அப்புறம் நம்ம மார்க் டெஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா? எஸ். ஸோ இப்போ வந்து நம்மளோட டே 3 ஐ திங்க் ஸோ கரெக்டாக நம்ம 3வது நாளில் இருக்கோம். ஸோ இந்த டே 3 ஸோ டே 6 ஸோ டே 6க்கு அப்புறம் அதாவது டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா we are going to conduct a mock test in YouTube சரிங்களா? இதுலேயே நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதுவோம். இது வரைக்கும் என்ன அந்த 6 நாள் என்னென்ன கான்செப்ட்ஸ் படிச்சிங்களோ அந்த 6 நாளுக்கான விட்டி கொஷின்ஸ் ஓகேவா, விட்டி மாக் டெஸ்ட் கொஷின்ஸை நான் கொண்டு வரேன். அதில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதில் இவ்வளோ தான் கொஷின்ஸ் இருக்குது போல இருக்குது, இவ்வளோ ஈஸியாக தான் கேட்பாங்க போல இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சி படிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி 6 நாள் ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகும். ஸோ 2 லாபம் ஓகேங்களா? ஸோ டெய்லியுமே இந்த லைவ் செக்ஷன்ஸை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் இது கூடவே சேர்ந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் வந்து படிக்கணும், விட்டிக்காக படிக்கணும் அண்ட் நீட் படிக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் 99 rupees. ஸோ மணி ரொம்ப கம்மியாக இருக்கே, இது வேலை ஒழுங்காக சொல்லித்தர மாட்டாங்களோ அப்படின்லாம் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் அந்த டவுட்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுருங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்மளோட சேனல் லைக் யாழ் சார், ஷாவனி மேம், ஆஷா மேம் யாராக இருந்தாலும் சரி நாங்கள் வந்துட்டு சும்மாவே உயிரை கொடுத்து சொல்லிக் கொடுக்குற ஆளுங்க தான். ஸோ நிச்சயமாக நமக்கு பசங்களா நீட் அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு மொத்தமாக ஸ்லைட்ஸில் போட்டு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது கேரண்டி. ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ரோல்மெண்ட் லிங்க் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? It is live class. ஓகேவா? அந்த 99 rupeesங்கிறது லைவ் கிளாஸ். இட் இஸ் நாட் ரெக்கார்டட் கிளாஸ். இட் இஸ் ஆல் அபவுட் லைவ் கிளாஸஸ். ஆப்வியஸ்லி கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் ஈஸி வென் யூ கம்பேர் வித் ஜேஇ மற்ற பிட் ஷாட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விட்டி ரொம்ப ஈஸிடா. நான் தான் சொல்கிறேன்ல 6 டே அந்த டே 7 ஓகேவா? டே 7ல் நாம் ஒரு மார்க் டெஸ்ட் பார்ப்போம். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்களே ப்ரிடிக்ட் பண்ணுங்கள். ஓகே விட்டி இந்த லெவல் கொஷின்ஸ் தான் போல இருக்குது, ஈஸியாக தான் இருக்கும், நீங்களே ப்ரிடிக்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்களே அதை ஜட்ஜும் பண்ணுங்கள் சரியா? ஸோ ஆர் யூ ரெடி டு ஜட்ஜ் இட்?
ஓகேவா? எஸ் மக்களே. ஸோ நீயே ஜட்ஜ் பண்ணு. ஸோ கரெக்டாக டே 7 ஓகேவா? வி ஆர் இன் டே 3 ஓகேவா? நம்ம டே 3ல இருக்கோம். ஸோ டே 7ல் நம்ம ஃபர்ஸ்ட் மாக் டெஸ்ட் எழுத போகிறோம். அதுவும் அந்த 6 நாள் போர்ஷன்ஸை மட்டும் நான் எடுத்துகிட்டு வரேன். அதில் இருக்க கொஷின்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சரிங்களா? அண்ட் யூ வில் சி இட். அதுவும் விட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம் சரியா பசங்களா? எஸ். ஆர் யூ கிளியர் வித் திஸ்? VITEEE மீன்ஸ் VITல நம்மளுக்கு ஒரு VITங்கிறது ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஃபார் இன்ஜினியரிங். அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதுலேருந்து கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் டாப் 1 lakh கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அந்த VITக்குள்ளே படிக்க முடியும் சரிங்களா? ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா VITEEE EEE அப்படிங்கிற எக்ஸாமை கிளியர் பண்ணும். எஸ், கெமிஸ்ட்ரிக்கு லைவ் இருக்குது பசங்களா நீட்டுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ். செட்ஸில் நான் இன்றைக்கி நிறைய கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிகாஸ் செட்ஸை பற்றி நிறைய படிச்சிட்டோம். 10th படிச்சுட்டே வரோம். 10th 11th 12th எல்லாத்துலேருந்து நம்ம படிச்சுட்டே வரோம். ஸோ இன்றைக்கி நிறைய சம்பல்ஸ் ஆஃப் கொஷின்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஈவன் செட்ஸுக்கு இவ்வளோ தான்ப்பா கொஷின்ஸு, ஒரு 47 கொஷின்ஸ் தான். இதை நீ தரவு பண்ணிட்டேன்னா போதும், மற்றதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்ற ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் PDF-ஆக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண முடியும் சரியா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? லைக் பட்டனில் யாரெல்லாம் ஸ்மாஷ் பண்ணலையோ ஃபர்ஸ்ட் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. வாட் யூ நோ அபவுட் வெல் டிஃபைன்ட் எலமெண்ட்ஸ் சரிங்களா? வெல் டிஃபைன்ட் எலமெண்ட்ஸ்னால் என்னப்பா? வெல் டிஃபைன்ட் எலமெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன். ஐ ஹேவிங் அ கலெக்ஷன் சரியா? ஒரு கலெக்ஷன் எப்போ செட்டாக மாறும் அப்படின்னா, ஐ ஹேவிங் அ ரெட் பால் கலெக்ஷன்ஸ். அதுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு ரெட் பால் கலெக்ஷன்ஸாக நான் போட்டு வச்சுருக்கேன். இஃப் ஐ எம் சேயிங் you gonna purchase 99 rupees if I fail to attend the live. எஸ், நீங்கள் லைவ் கிளாஸை மிஸ் பண்ணிட்டா கூட அது ரெக்கார்டடாக அவைலபிளாக இருக்கும். ஓகே கிரிதரன்? எஸ். அஃப்கோர்ஸ் இது ஜேயுக்கு யூஸ்ஃபுல் தான். பட் அது ரொம்ப இன்னும் டீப்பாக படிப்பீங்க. இதில் நீங்கள் இந்த கொஷின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஜேஇ கொஷின்ஸுக்கும் சால்வ் பண்ணலாம் சரியா பசங்களா? இப்போ நான் ஒரு கொஷின் கேட்டேன். வாட் இஸ் இட்? மை கொஷின் இஸ் ஐ ஹேவிங் அ கலெக்ஷன் ஆஃப் ப்ளூ பால்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த பால் ஒன்று கொடுத்துருக்கேன். வெதர் திஸ் பால் பிலாங்ஸ் இன் த செட், இந்த பால் பிலாங் ஆகுமா அந்த செட்டில்? சே எஸ் ஆர் நோ. ஹவு டு பர்ச்சேஸ். ஸோ ஹவு டு பர்ச்சேஸ்க்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளை வந்துட்டு நீட் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பை ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு ஸ்க்ரோலில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியதுதான் சரியாப்பா? எஸ். ஓகே, நோ, ஒய், ஏன்? ஸோ இந்த மாதிரி ஒரு செட், ஒரு கலெக்ஷனுக்குள்ளே இவங்க வருவாங்க, இவங்க வரமாட்டாங்கன்னு கிளியர் செட்டாக உங்களால் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அதுதான் வெல் டிஃபைன்டு எலமெண்ட்ஸ். ஸோ ஒரு கலெக்ஷனில் வெல் டிஃபைன்டு எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கலெக்ஷனுக்கு பேர் என்ன? செட்ஸ் சரிங்களா? எப்போ ஒரு கலெக்ஷன் செட்ஸாக மாறும்? இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் வெல் டிஃபைன்டு. வெல் டிஃபைன்டுக்கு என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சூப்பராக வெல் டிஃபைண்டாக சொல்ல முடியும் சரியா பசங்களா? ஸோ வெல் டிஃபைண்டுக்கு அர்த்தம் புரியுதா? கேன் யூ சி வாட் இஸ் வெல் டிஃபைன்ட்? அப்போ ஒரு செட், ஒரு விச் இஸ் அ செட் ஆர் நாட் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளியராக இருக்கணும். ஒரு சில விஷயம் செட் கிடையாது, பட் இட்ஸ் அ கலெக்ஷன் சரிங்களா? எஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ செட். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அ செட்னா என்ன மேம் அப்படின்னா, ஒரு செட்டை 3 வகையாக வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சரியா? இது இவ்வளோதான்ப்பா இங்கிலீஷ்குள்ளே நம்ம வந்துட்டு நான் பாட்டு டிஸ்கிரைப் பண்ணலாம் ஓகேவா? இங்கிலீஷ் வேர்ட்ஸை வச்சு நான் சொல்லிடுவேன். திஸ் இஸ் அ செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சிருவேன். இதுக்கு பேர் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் சரிங்களா? இதுக்கு பேர் என்ன? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அண்ட் செகண்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோஸ்டட் ஃபார்ம். இந்த ரோஸ்டட் ஃபார்ம் என்ன மேம் அப்படின்னா, இந்த செட்டில் இவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி வெளிப்படையாக அவங்கள காட்டிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to A, B, C, D, E, F. ஸோ இந்த மாதிரி என்னால் வெளிப்படையாக காட்ட முடிஞ்சது அப்படின்னா தட் இஸ் ரோஸ்டட் ஃபார்ம். அப்போ செட் பில்டர் ஃபார்ம்னா மேம், செட் பில்டர் ஃபார்ம் தான் இங்கே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது, விச் ஐ எம் யூஸிங் அ மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ். இதில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுவேன். ஸோ ஒரே நிமிஷம் பசங்களா.
Yes, Makali, can you hear me now? Sorry for this. டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு பசங்களா. எஸ், யா 11th முடிச்சுட்டு 12th போகிற சிலபஸ் மாறுமாமா? மாறாது. ஓகே, இட் ஓன்ட் சேஞ்ச். சரியா பசங்களா? எஸ், everyone this please command it. What is mathematical terms மக்களே? ஸோ அதாவது செட் பில்டர் ஃபார்ம்னா என்னப்பா? செட் பில்டர் ஃபார்ம்னா ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபார்மில் மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வவல்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் செட் இஸ் அ செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸாக இருக்காங்க. சரிங்களா? இட் இஸ் அ செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ். அப்படின்னா ஈவன் நம்பர்ஸை நான் மேக்ஸில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா 2n ரெப்ரசன்ட் பண்ணலாம். 2n which means it is a multiples of 2 அப்படின்னு நான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அப்போ இந்த செட்டை நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவேன்? இந்த செட்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே x such that your x should be a multiple of 2. அப்போ தான் அது ஈவன் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸுங்கிறது யாருன்னு நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. அண்ட் இந்த எண்ணுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் போடலாம்? இந்த எண்ணுக்கு யூ கேன் கிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? So if it is a natural even numbers, you can put n as a natural numbers or n as a integer. n நீங்க integer போடலாம். சரியா பசங்களா? You can even describe it as a integer. Okay வா? Yes பசங்களா, this is called set builder form. ஒரு set builder formனா ஒரு வேரியபிள் அண்ட் அந்த வேரியபிள் இந்த கண்டிஷன்ல தான் இருக்கணும்னு ஒரு ரூல் வச்சு நீங்க பில்ட் பண்ணுவீங்க. இதுக்கு பேர் தான் set builder form. ஓகேங்களா? எஸ் ஆர் நோ? ஃபடாஃபட் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கப்பா. புரிஞ்சிருச்சா யா மக்களே? Or this syllabus and VITEEE syllabus are same? Yes, of course same. இதெல்லாம் புரியாமல் அவன் சொல்கிறது புரியாது. ஓகேவா? வாட் இஸ் சப்செட்னா என்னப்பா? சப்செட்னு சொல்லும் போது ஒரு சில விஷயம் புரிஞ்சுக்கணும். சப்செட் மீன் இட் இஸ் அ டைப் ஆஃப் செட். அப்போது ஒரு செட்டுக்குள்ளே இவங்க இருந்தாகணும். சரிங்களா? விச் மீன்ஸ் இப்போது ஏன்றது ஒரு பெரிய செட் அப்படின்னா இந்த பெரிய செட்டுக்குள்ளே சின்னதாக என்னால் ஒரு செட்டை ஃபார்ம் பண்ண முடிஞ்சா அதுக்கு பேர் சப்செட். ஓகேங்களா? அதை எப்படி டினோட் பண்ணுவாங்க? இட் இஸ் டினோட்டட் பை திஸ் சிம்பிள், சப்செட் சிம்பிள். சரியா பசங்களா? எஸ், சப்செட்னா இதுதான்ப்பா. ஓகேவா? யா, ஸோ சப்செட் மீன் திஸ் இஸ் சப்செட். ஆனால் இதை இன்னும் சின்னதாக சொல்லணும்னா எப்படி மேம் சொல்கிறது அப்படின்னா, ஓகே, whenever you can say a subset அப்படின்னா இந்த செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஸ்மால் செட், குட்டி செட்டுன்னு சொல்கிற அந்த செட்டில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட். ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் எங்கே இருக்கணும்? should belongs to B. ஓகேவா? should belongs to big set. சரிங்களா? நான் ஸ்மால் செட்டுன்னு ஒரு விஷயத்தை நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் பெரிய செட்லேருந்து வந்ததாக இருக்கணும். சரிங்களா? இட் இஸ் ஷுட் பி பிலாங்ஸ் டு யோர் ஸ்மால் செட். அண்ட் வாட் இஸ் கம்பேரபிள் செட்ஸ்? ரெண்டு செட்டை நான் கம்பேரபிள் செட்டுன்னு சொல்லலாம். எப்போ ஐ கேன் செட் A and B ஆர் கம்பேரபிள் செட்ஸ். எப்போ பசங்களா? when A is a subset or B is a subset. யாரோ ஒருத்தங்களுக்கு சப்செட்டாக இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேர்த்தையும் நம்ம கம்பேரபிள் செட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியாப்பா? எஸ், ஓகே. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படிச்சது. ஐம் ஜஸ்ட் ரீகாலிங் இட். இதெல்லாம் தாண்டி சில அல்ஜிப்ரஸ் ஆஃப் செட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இந்த விஷயம். வாட் இஸ் இட்? ஸோ ஏக்கும் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் நல் செட் காமனாக யாருமே கிடையாது, ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் யூனியன் பண்ணிங்கன்னா மொத்த செட்டுமே கிடைப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் விஷயம் என்னது? இப்போ ஒரு செட்டோட சப்செட்டுன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களோட காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஆமாம், நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அண்ட் A மைனஸ் பி யாருக்கு ஈக்குவல்? ஸோ A மைனஸ் பினா இப்படி ஒரு செட் இருக்குது. ஸோ A மைனஸ் பி மீன்ஸ் விச் திஸ் இஸ் செட். இதில் என்ன பண்ணியிருக்காங்க? ஏலேருந்து இந்த இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ A மைனஸ் பி மீன்ஸ் ஏலேருந்து இன்டர்செக்ஷன் மைனஸ். ஸோ விச் இஸ் A இன்டர்செக்ஷன் B காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? அண்ட் இதை நீங்கள் இன்னொரு டைப்பாக சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? A மைனஸ் A இன்டர்செக்ஷன் B இப்படின்னு சொல்லலாம். ஓகே, A மைனஸ் A இன்டர்செக்ஷன் Bன்னு சொல்லலாம். சரியாப்பா? எஸ். ஸோ இதுக்கு டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணி இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். விச் இஸ்
A intersection A union B the whole dash is equal to A dash intersection B dash. And அதே intersection B the whole dash is equal to A dash union B dash. இங்க என்ன ஆபரேஷன் இருக்குமோ அதுக்கு ஆப்போசிட் ஆபரேஷன் அங்க இருப்பாங்க. இங்க யூனியன்னா அங்க இன்டர்செக்ஷன், இங்க இன்டர்செக்ஷன்னா இந்த சைடு யூனியன் இருப்பாங்க. சரியாப்பா? ஓகே, ஸ்டாண்ட் அப் அண்ட் டீச். பசங்களா, ஐ எம் நாட் ஹேவிங் டிஜிட்டல் போர்ட் செட்டப். ஸோ இந்த செட்டப் வேறு. ஸோ ப்ளீஸ் இந்த ஒரு செட்டப்புக்கு வந்து கொஞ்சம் டக்குன்னு ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. சரியா பசங்களா? யா, ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் போகலாமா? ஓகே, யா யா மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு n which is cardinality of a செட்டுக்கு இவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குப்பா. மொத்தம் 10 ஃபார்முலாஸ் இருக்குது செட்ஸில் மட்டும். வாட் ஆர் த ஃபார்முலாஸ்? n of a union b. ஓகேவா? n of a union bனா என்னது? a செட் ப்ளஸ் b செட், அதுலேருந்து இன்டர்செக்ஷனை நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். ஸோ அண்ட் அதே மாதிரி இஃப் a and b are disjoint sets, disjoint அப்படின்னா ஏக்கும் பிக்கும் காமன் பார்ட் யாருமே இல்லை அப்படின்னா யூனியன் யாருக்கு ஈக்குவல்? a and bக்கு ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவல். சரிங்களா? அதே மாதிரி 3 செட்ஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேர்த்தோட இன்டர்செக்ஷன்ஸை மைனஸ் பண்ணி 3 பேர்த்தோட இன்டர்செக்ஷன்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் a மைனஸ் b விச் இஸ் A சிமெட்ரிக் B, இது எல்லாமே நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படித்த விஷயம். ஆமாம், ரைட் பசங்களா? ஸோ இதை யாருக்காவது நான் வந்து டிஸ்கஸ் பண்ணணுமா? இந்த டாப்பிக்கை திருப்பி நான் டிஸ்கஸ் பண்ணட்டுமா? ஆர் வி கேன் கோ ஃபர்தர்? மேம் நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கலாம், பிகாஸ் நம்ம வந்து கொஷின்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். எஸ், அஃப்கோர்ஸ் 2026க்கான ரோட் மேப் போடுவேன் பசங்களா, டோன்ட் வரி. ஸோ இட் வில் பி சூன், வீக்கெண்டில் ஏதாவது ரிலீஸ் ஆகும். சரியாப்பா? ஓகே ஃப்ளோஷ். Yes, Makale, do you want me to teach it or we can go for the further slides? Yes, ஏன்னா இது எல்லாமே நீங்கள் 10thலேயே படித்த விஷயம்தான். ஸோ ஐ திங்க் ஐ நோ நீட் டு ரீகால் இட். ஓகேங்களா? எஸ். வாட் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் செட்ஸ்னா என்னப்பா அப்படின்னா, ஒருத்தரை இன்னொருத்தர் கூட நான் ரிலேட் பண்ணுறேன். சரிங்களா? ஒருத்தரை நான் இன்னொருத்தர் கூட ரிலேட் பண்ணுவேன். இப்போ ஃபர்தராக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்டில் செட்ஸ் எப்படி இருக்கும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸில் செட் எப்படி இருக்கும் பசங்களா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்டில் செட்ஸ் லுக்ஸ் லைக் a, b. எப்படி இருப்பாங்க? a, b மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? எஸ், இட் இஸ் கிராஸ் ப்ராடக்ட். ஸோ இட் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ a, b இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஃபர்தராக சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் எந்த செட்லேருந்து வந்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செட்லேருந்து வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ த a கம்ஸ் ஃப்ரம் தி a செட், கேபிட்டல் a செட்லேருந்து தான் வந்திருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த செகண்ட் எலமெண்ட் கம்ஸ் ஃப்ரம் தி ஸ்மாலஸ்ட் செட். ஸோ செகண்ட் எலமெண்ட்லேருந்து மட்டும்தான் வருவாங்க. சரிங்களா? இதோட ஆர்டர் சேஞ்ச் ஆகுமானா நோ. ஸோ இதோட ஆர்டர் சேஞ்ச் ஆகாது. அதனால இதில் நிறைய வந்து வித்தியாசமாக வரும். விச் இஸ் a கிராஸ் பியும் b கிராஸ் ஏவும் சேமான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட் சேம். ஏன்? ஸோ எப்பயுமே நம்மளுக்கு a, bயும் b, aவும் ஈக்குவலாக இருக்காது. சரிங்களா? a, b இஸ் நாட் ஈக்குவல் டு b, a. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எலமெண்ட் உங்களுக்கு பிக் ஆகும். அப்படி பிக் ஆனால் கூட இந்த ஒரு செட்டும் உங்களுக்கு ஈக்குவலாக வராது. சரிங்களா? a கிராஸ் b இஸ் நாட் காமிட்டேட்டிவ். அது எப்பயுமே நம்மளுக்கு காமிட்டேட்டிவாக இருக்காது. சரிங்களா? எஸ். கம்மிங் டு த ரிலேஷன். ஸோ ரிலேஷன்னா என்ன மேம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நல்லா தெரிஞ்சுக்கோ. ரிலேஷன் மீன்ஸ் இட் ஷுட் பி அ சப்செட் ஆஃப் a கிராஸ் b. இப்போ நான் ஒரு ரிலேஷன் சொல்கிறேன், ரிலேஷன் ஃப்ரம் a டு b அப்படின்னு ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரிலேஷன் a கிராஸ் பியோட சப்செட்டாக இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் அ ரிலேஷன். ஆர் அதர்வைஸ் இட் இஸ் நாட் அ ரிலேஷன். சரிங்களா? இதில் டொமைன், கோடொமைன், ரேஞ்சுன்னு 3 பேருமே நீங்கள் பேசணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ கேன் யூ சே வாட் இஸ் இட்? யா மக்களே, you try to pay 99 but this option is not there. திருப்பி ரீசெக் பண்ணி பாருங்க. யா கோகுல், can you recheck for this?
எஸ், நீட் தான் சொல்லி தராங்க. நீட் இஸ் இனாஃப் ஃபார் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. நீட்டுக்கு சொல்லி கொடுக்கறது இட் இஸ் இனாஃப் ஃபார் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. Okay, yes. Yeah, Makale, so I'm giving some example. Try to finish what is it? Is a relation or not? அப்படிங்கிறது எனக்கு நீங்க சொல்லுங்க. So I'm saying a relation from a set A to B. So A is equal to 1, 2, 3. ஓகேங்களா? B is equal to A, B, C, D. ஓகேங்களா? I'm stating a relation 1 to A, 2 to B, 3 to C, and 4 to D, D, 2. சரிங்களா? Yes. Whether it is a relation, இல்ல அப்படின்னா state the reason. ஓகேவா? Whether it is a relation, no. Why? இது ரிலேஷன் இல்லைன்னா என்ன ரீசன்? Why are you saying it is not a relation? ஏன்பா சொல்றீங்க? பரா இத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்க. வெரி குட். ஸோ why you are saying it is not a relation? ஏன் it is not a relation? இத்தனை பேர் போட்ட நோ 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 நோன்னு. பட் ஏன் ஏன் அது ஏன்பா? 4 is not a subset. ஓகே சரி, ஓகே தென் சரி, ஓகே நான் இப்போ இதை ரியேஸ் பண்ணிடுறேன். சரியா? 4, D is not a subset. குட், டன். இப்போ ரிலேஷனா? யா, குட் குயின். எஸ், now it is a relation. 2 not in B. Okay, பக்கா. எஸ், சம் நம்பர் இஸ் மிஸ்ஸிங் அப்படி கிடையாது. சம் நம்பர் மிஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? மிஸ் ஆகிருக்கலாம், ஸ்மால் செட், இட் இஸ் சப்செட், அவ்வளோதான். குட்டி குட்டி நம்பர்ஸ் இருக்கலாம், மிஸ் ஆகிருக்கலாம். இல்லாத நம்பர்ஸ் யாரும் வந்துடக்கூடாது. ஓகே, பி ஷுர் ஆஃப் இட். நிறைய நம்பர்ஸ் மிஸ் ஆகலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் இல்லாத ஒரு நம்பர் வந்துடக்கூடாது. இதில் கிளாரிட்டியாக இருங்க. பிகாஸ் D, 2 இஸ் நாட் இன் A cross B. ஏன்னா D இஸ் நாட் ஃப்ரம் தி A செட். டிங்கிற ஒரு எலமெண்ட் ஏலேருந்து வந்த எலமெண்ட் கிடையாது. அண்ட் 2 இஸ் நாட் ஃப்ரம் தி B செட். அப்போ பிங்கிற எலமெண்ட்லேருந்து அவங்க வரல. அப்போ இந்த எலமெண்ட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு A cross B. அதனால R is not a subset of A cross B. So it is not a relation. Everyone clear? Yes. So ஒரு எலமெண்ட் இருந்தால் கூட அது ரிலேஷனாக நான் சொல்லலாம். ஓகேவா? ஸோ if I am saying this is a, I am stating whether it is a relation. ஓகேவா? 1 Aக்கு போகுது. It is a relation. Yes, because it is not also a relation from B to A. அஃப்கோர்ஸ் 99 ருபீஸில் அவங்க நீட் ஃபுல்லாமே எடுப்பாங்க. நீட் கோர்சஸ், நீட் சிலபஸும் விட்டி சிலபஸும் சேம் தான். ஓகேங்களா? ஜேஇ, விட்டி இவங்க எல்லாத்துக்கும் சிலபஸ் ஒன்று. ஓகேங்களா? லெவல் ஆஃப் கொஷின்ஸ் தான் வேறு. லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வில் பி ஈஸி வென் யூ கம்பேர் வித் நீட் அண்ட் ஜேஇ. சரிங்களா? சிலபஸ் ஆனால் ஒன்று தான். ஓகே, யா மகளே, எஸ் இட் இஸ் அ ரிலேஷன். குட் பசங்களா, வெரி குட். ஓகே, அப்போ டொமைன் அண்ட் ரேஞ்ச்னா என்ன மேம் அப்படின்னா, சி இப்போது நான் இந்த செட்டு மட்டும் சொல்கிறேன். ஐ எம் ஸ்டேட்டிங் திஸ் இஸ் அ ரிலேஷன். இப்போ இந்த ரிலேஷனில் 1ங்கிற எலமெண்ட் எங்கேருந்து வந்திருக்கு? ஏங்கிற செட்லேருந்து வந்திருக்கா? அப்போ டொமைன் செட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிலேஷனில் யார் யாரெல்லாம் ஏ செட்லேருந்து வந்திருக்காங்களோ அவங்க தான் டொமைன் செட். இப்போ இதில் டொமைன் செட் யார்? 1 மட்டும்தான். ஸோ ஏ செட்டில் 1, 2, 3லேருந்து 1 மட்டும்தான் இப்போ மேப்பிங்குள்ளே வந்திருக்கு. அதனால அது நம்மளோட டொமைன் செட். அப்போ இதில் கோடொமைன் செட் யார்? ஸோ இதில் கோடொமைன் செட்டுங்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி யோர் பி. பி ஃபுல்லாமே என்னோட கோடொமைன் தான். ஆனால் இதில் ரேஞ்சுங்கிறது பியில் இப்போ யார் யாரெல்லாம் மேப்பிங்குள்ளே வந்திருக்காங்களோ அவங்க தான் ரேஞ்ச். இப்போ யார் யாரெல்லாம் மேப்பிங்குள்ளே வந்திருக்கா? ஒன்லி ஏ ஹாஸ் கம். ஸோ அது மட்டும்தான் என்னோட ரேஞ்ச். புரியுதா? டொமைனுக்கும் ரேஞ்சுக்கும் வித்தியாசம் புரியுதா பசங்களா? டொமைன் மீன்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் செட்டில் யார் யாரெல்லாம் மேப்குள்ளே வந்திருக்காங்களோ தட் இஸ் டொமைன். செகண்ட் செட்டில் யார் யாரெல்லாம் மேப்பிங்குள்ளே வந்திருக்காங்களோ தட் இஸ் ரேஞ்ச். எவ்ரிவன் கிளாரிட்டி இருக்கா டொமைன் அண்ட் ரேஞ்சுக்கு? மேம் ஆனால் நீங்கள் சொல்கிறது புரியுது, ஆனால் நிறைய இடத்துல ஆரோ டயக்ராம்ஸே இருக்காதே. ஸோ அப்போல்லாம் எப்படி டொமைன் எழுதுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான டொமைன்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க.
ஓகே எஸ். ஸோ வாட் இஸ் ஓகே இப்படி சொல்லிட்டீங்க மேம். சரி அப்போ ஏக்கும் பிக்கும் ரிலேஷன்ஸ் போகுது ஓகேவா. அப்போ இது எல்லாமே சப்செட்ஸ் கரெக்டாக. ஏ கிராஸ் பியில் எவ்வளோ சப்செட்ஸ் இருக்குமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸும் பாசிபிளா? ஆமாம் பாசிபிள். அப்போ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் என்ன பசங்களா? வாட் இஸ் நம்பர் ஆஃப் ரிலேஷன்? ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷனோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ how many number of relations can be formed from A to B ன்னு கேட்டிங்கன்னா it is 2 power mn. சரியாப்பா? it is 2 power mn. okay, it is 2 power mn. பெட்சாட்டுக்கு இன்னும் டஃபஸ்ட் கொஷின்ஸ் வரும் மக்களே. பட் சிலபஸ் ஒன்று, நான் டீச் பண்ணுற தியரி பார்ட்ஸ் ஒன்று ஓகேங்களா. எஸ். ஏன்? பிகாஸ் நம்பர் ஆஃப் கார்டினாலிட்டிஸ் ஒரு நம்பர் ஆஃப் சப்செட்ஸோட ஃபார்முலா வந்து 2 raised to power m. சரிங்களா. அப்போது ஏ கிராஸ் பியில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 2 raised to power mn இருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் ஃபார்ம்ட் இஸ் 2 raised to power mn. ஓகேங்களா. இன்வர்ஸ் ரிலேஷன் பாசிபிள். இன்வர்ஸ் ரிலேஷன் பாசிபிள் தான். அது எப்படி மேம் இன்வர்ஸ் ரிலேஷபிள் அப்படின்னா, ஏ டு பி போகிறது ஆர் ரிலேஷன் அப்படின்னா பி டு ஏ வர்றது இன்வர்ஸ் ரிலேஷன். ஆனால் இன்வர்ஸ் ரிலேஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்ன கண்டிஷன்னு கேட்டிங்கன்னா, ஆர் இன்வர்ஸோட டொமைன். சரியா. இன்வர்ஸோட டொமைன் ஆரோட ரேஞ்சுக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ ஆர் இன்வர்ஸோட டொமைன் நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் ஆருக்கு ஈக்குவலாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ஆர் இன்வர்ஸ் ஷுட் பி அ டொமைன் ஆஃப் ஆர். ஓகேங்களா. ஆரோட டொமைனும் ஆர் இன்வர்ஸோட ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா பசங்களா. எஸ். ஸோ ஜாக் ஸ்பேரோ கேமிங் அப்படிங்கிற ஐடிக்கு நான் சொல்கிறேன், வாட் யூ ரியலி வாண்ட். ஸோ நான் சொல்கிற கான்செப்ட்ஸை கவனிக்கிறீங்க அப்படின்னா யூ பி இன் திஸ் லைஃப் ஆர் ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வேறு விதமாக மெசேஜஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே யா மக்களே. ஸோ புரிஞ்சிருச்சா பசங்களா? இன்வர்ஸ் ரிலேஷனுக்கு 2 கண்டிஷன் நான் சொன்னேன். என்ன கண்டிஷன் மேம் அப்படின்னா, இப்போது நல்லா தெரிஞ்சுக்கோ, இப்படி போச்சு அப்படின்னா தட் இஸ் ஆர். ஓகேவா. ஏ டு பி போச்சுன்னா தட் இஸ் ஆர். அப்போ பி டு ஏ போச்சு அப்படின்னா தட் இஸ் ஆர் இன்வர்ஸ். ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது இவங்களோட டொமைன் செட்டும் இவங்களோட ரேஞ்ச் செட்டும் ஈக்குவல். ஓகே. ஆரோட டொமைனும் ஆர் இன்வர்ஸோட ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் சேம் கேஸ் இங்கே பாருங்கள், ஆரோட ரேஞ்சும் ஆர் இன்வர்ஸோட டொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். சரியாப்பா. எஸ். ஸ்ரவந்தி எஸ். ஸோ விடுங்கப்பா. ஸோ மற்றவங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே எஸ். டன். ஓகே டன். வாட் இஸ் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்? சரி, டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். சரிங்களா. இந்த ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரிலேஷன் எல்லாமே இருக்காங்க. ஓகேங்களா. ஒரு ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த ரிலேஷனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸும், சரியா, ரிலேஷனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸ், ஓகே, ரிலேஷன் டொமைனில் சொல்ல போனால் ரிலேஷன் டொமைனில் இருக்கவங்க, ஓகேவா, ரிலேஷன் டொமைனில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுக்கு ஷுட் மேப் டு தெம்செல்ஃப். ஓகேவா. ரிஃப்ளெக்சிவ்னா என்னென்னா, நான் இருக்கேன், நான் என்னவே லவ் பண்ணி ஆகணும். ஓகேவா. அது வந்து எனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் லவ் பண்ணும். விச் மீன்ஸ், ஸோ என்னோட ரிலேஷன், நான் ஒரு ரிலேஷனாக இருக்கேன் அப்படின்னா எனக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ டொமைன் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த டொமைனில் இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்கள லவ் பண்ணி ஆகணும். ஓகேவா. தட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஸோ ஏ இஸ் ரிலேட்டிவ் டு ஏக்கே மேப் ஆகி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். சரிங்களா. அண்ட் வாட் அபவுட் செகண்ட், இட் இஸ் சிமெட்ரிக் ரிலேஷன். சிமெட்ரிக் ரிலேஷன்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லா எலமெண்ட்டும் இருக்கணுமானா அவசியம் கிடையாது. ஆனால் ரிலேஷனில் ஒரு பேரை நீங்கள் பிக் பண்ணிட்டீங்க. ஸோ ஏ இஸ் ரிலேட்டட் டு பின்ற மாதிரி ஏதாவது ஒரு பேரை பிக் பண்ணால் கூட இதுக்கு காம்போசிட் பேர் விச் இஸ் கான்ஜுகேட் பேர் இருக்கணும். யார்? விச் இஸ் பி ரிலேட்டட் டு ஏ. இது ஒரு மேரிட் கப்பிள் மாதிரி.
ஒய்ஃப் ஹஸ்பண்டை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அண்ட் ஹஸ்பண்ட் ஷுட் ஆல்சோ லவ் ஒய்ஃப், அப்போ தான் மேரேஜ் வந்து ஒர்க் ஆகும். கரெக்டா? ஸோ ரிஃப்ளெக்சிவ்ங்கிறது என்ன நானே லவ் பண்ணிக்கிற மாதிரி, ஆனால் நான் என்ன ஃபுல்லாக லவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டையுமே அது வந்து டினோட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஆனால் சிமெட்ரிக்குங்கிறது அப்படி கிடையாது. கப்புலாம் இருக்குது அப்படின்னா விச் இஸ் ஏ கமா பிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பி கமா ஏவும் பாசிபிளாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் சிமெட்ரிக் ரிலேஷன். ஓகேவாப்பா? ஓகேவா? எஸ் ஆர் நோ மக்களே? ஓகேவா பசங்களா? அண்ட் தென் வாட் அபவுட் அப்போ ட்ரான்சிட்டிவ்? அப்போ ட்ரான்சிட்டிவ்னா என்னப்பா? ட்ரான்சிட்டிவ்ங்கிறது இட் இஸ் லைக் அ ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. சரிங்களா? ட்ரான்சிட்டிவ்ங்கிறது இட் இஸ் லைக் அ ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. ஸோ ட்ரான்சிட்டிவ்ல 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஓகேவா? ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அண்ட் பி இஸ் ரிலேட்டட் டு சின்னு இந்த மாதிரி 2 பேரையும் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் மட்டும்தான் செக் பண்ணும். இல்லைனா செக் பண்ண தேவையே கிடையாது. ஓகேவா? ஏ இஸ் ரிலேட்டட் டு பி விச் இஸ் ஏ கமா பின்னு ஒருத்தங்க நீங்கள் பார்த்துட்டீங்க. அண்ட் பி கமா சின்னு இங்கே இருக்க எலமெண்ட் இங்கே இருக்க எலமெண்ட் சேமாக இருக்க மாதிரி இன்னொரு எலமெண்ட்டையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. இங்கே 2 பேர்த்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் டிசைட் பண்ணணும் வெதர் ஏ இஸ் ரிலேட்டட் டு சி ஆர் நாட். இப்படி ரிலேட் ஆகி இருந்ததுன்னா அது ட்ரான்சிட்டிவ், இல்லைனா நாட் அ ட்ரான்சிட்டிவ். அப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், மேம் ஒரு ரிலேஷனில் இந்த மாதிரி 2 பேரையும் என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா அப்போ அது ட்ரான்சிட்டிவானா? ஆமாம், அது அப்போ ட்ரான்சிட்டிவ் தான். சரியா? கண்டிஷன், அதாவது 2 கிவன் கண்டிஷனே கிவன் இல்லை அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாகவே ட்ரான்சிட்டிவ். ஓகேவா? வி நீட் நாட் டு செக் இட். ஓகேங்களா பசங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷினில் 2 பேர் என்னால் கண்டே பிடிக்க முடியல மேம், ஆனாலும் அது ட்ரான்சிட்டிவான்னு சொல்லலாமான்னா நிச்சயமாக ட்ரான்சிட்டிவ்னு சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் உங்களுக்கு தெரியும். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் மீன்ஸ் இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேவா பசங்களா? ஸோ கேன் வி கோ ஃபார் பட் ஹவ்? எது ஹவ்? இருந்தால் தானே செக் பண்ணும், இல்லைனா விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா பசங்களா? அண்ட் வாட் அபவுட் ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன்னா என்ன மேம்? ஸோ ஃபங்க்ஷனில் நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஃபங்க்ஷனுக்கு ஒரு ரூலே இருக்குது. அது என்ன ரூல்னு கேட்டிங்கன்னா நோ ஒன் மோர். சரியா? நோ ஒன் மோர். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் உன்னோட ஏ செட் ஃபஸ்ட்டு செட் கம்ப்ளீட்டாக டொமைனாக இருக்கணும். ஓகேவா? விச் மீன்ஸ் ஏல இருக்க இப்போ ஏ டு பி ஒரு ஃபங்க்ஷன் போகுது அப்படின்னா வாட் இஸ் இம்ப்ளை? அதுக்கு என்ன அர்த்தம்? ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே மேப்பிங் இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே மேப்பிங் இருக்கணும். ஆனால் அது எல்லாமே ஒருத்தர் தான் மேப் பண்ணணும், 2 பேர்த்த மேப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒரு எலமெண்ட்லேருந்து 2 மேப்பிங் பாசிபிள் ஆனால் நோ. ஒரு எலமெண்ட்லேருந்து 2 மேப்பிங் போகக்கூடாது. ஒரு எலமெண்ட்லேருந்து ஒரே ஒரு மேப்பிங் தான் வரணும். சரியா பசங்களா? விச் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஒன்னாக இருக்கணும். டொமைனில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு கூட அதிகமான மேப்பிங் இருந்தால் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். இல்லை மேம் மேப்பே ஆகாமல் விட்டாலும் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் கேட்கட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் ஸ்டேட் இட் அவே திஸ் இஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட். சரிங்களா? 0 1 2 3 whether it is a function. யா மக்களே, இது ஃபங்க்ஷனா? வாட் இஸ் டொமைன் அக்கா? டொமைன்னா பசங்களா மேப்பிங்குள்ள ஃபஸ்ட்டு செட்டில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்களோ அது டொமைன். சரிங்களா? இப்போ இந்த செட்டில் யார் யாரெல்லாம் மேப்பிங்குள்ளே வந்திருக்கா? 0 1 2 3 4 பேர் வந்திருக்காங்களா? இவங்கள ஒரு செட்டாக போட்டு சொல்கிறதுக்கு பேர் தான் டொமைன். எஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன். யா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஆமாம், இது ஃபங்க்ஷன் கிடையாது. எஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். கேன் யூ ஸ்டேட் இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட்? whether it is a function? Whether it is a function?
யா மக்களே இது ஃபங்க்ஷனா? நோப். ஓகே, இட் இஸ் ஃபங்க்ஷன். எஸ் எஸ்ன்னு நிறைய பேர் போடுறீங்க, நோன்னு போடுறீங்க. Yes, you can definitely. Yes, it is a function மக்களே. It is not a function கிடையாது. It is a function. சரியா? யாரெல்லாம் நோ போட்டையோ எங்கே மிஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நான் என்ன சொன்னேன், டொமைனில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எலமெண்ட் மேப் ஆகி இருக்கா, அவ்வளோதான் நீ செக் பண்ண வேண்டியது. சரிங்களா? நீங்கள் ரொம்ப இன்வால்வ்டாக போய் செக் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஏக்கு ஒரு மேப்பிங் இருக்குது. A has a image as a comma 0 and B has a image as B comma 1. Okay, and C has a image as 2 னு ஒரு இமேஜ் இருக்கு and D has a image as 2 னு ஒரு இமேஜ் இருக்கு. ஸோ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, எல்லாத்துக்கும் என்ன குழப்பமா? சியும் டியும் ஒரே ஆளுக்கு போகுதுல்ல, ஒரே ஆளுக்கு போனால் பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன விஷயம் என்னன்னா, சிலேருந்து 2 பேர் போகக்கூடாது. ஓகேவா? சிலேருந்து ஒருத்தர் தான் போகணும். ஸோ சிலேருந்து போகிற லைன் வந்து ஒருத்தராக இருக்கணும். சரியா பசங்களா? எஸ், நவ் யூ கெட்டிங் இட். வாட் இஸ் ஃபங்க்ஷன்றது ஒரு கிளாரிட்டி இருக்கா? ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்லேருந்து ஒரு மேப்பிங் போயிருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இட் இஸ், அதுக்கு அர்த்தம் வந்து எல்லாத்துக்குமே ஆன்சர் யூனிக்காக இருக்கணும். நோட் இஸ் நாட் லைக் தட். சிக்கு வந்து 2 இருக்குது, டிக்கும் 2 இருந்துட்டு போகுது, பிரச்சனை கிடையாது, அது ப்ராப்ளம் கிடையாது. சிலேருந்து 2 பேர் 2 3ன்னு போனால் மட்டும்தான் ப்ராப்ளம். சரியா பசங்களா? எஸ், எவ்ரி ஒன் கிளியர் வித் த ஃபங்க்ஷன்? வாட் அபவுட் 3? 3 and 4 மேப் ஆகணும்னு அவசியமே கிடையாது. சரியா? 3 and 4 மேப் ஆகணும்னு அவசியமே கிடையாது. என்னோட ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும், என்னோட ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது டொமைனை மட்டும்தான். சரிங்களா? டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் மேப்பிங் இருக்கா, அப்படி மேப்பிங் இருந்தால் ஒரு மேப்பிங் தான் போயிருக்கா, அவ்வளோதான் நான் செக் பண்ண வேண்டியது. போனால் போதும். சரியா பசங்களா? இஃப் யூ கேன் ஆர் நாட் மேம், நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டன் நான் ரெக்கார்டடாக போட்டால் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. பட் நிறைய பேருக்கு டவுட் சால்வ் பண்ண முடியாது இல்லைப்பா. ஓகேவா? எஸ் கிரிநாதர், ஸோ நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் வந்து ஒரு கமாண்டாக எடுத்துக்கிட்டு வி லெட் இட் டூ இட். ஓகேங்களா? எஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். வாட் இஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் மக்களே? ஸோ டைப் ஆஃப் ஃபங்க்ஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டொமைனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஃபங்க்ஷனாக இல்லையான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவீங்க, கரெக்டாக? அதுக்கப்புறம் கோடொமைனை வச்சு மட்டுமே டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஸ்கிரைப் ஆகும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு விஷயம், கோடொமைனில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் யாருமே விட்டு போயிருக்கக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுக்கு, ஓகேவா, ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. ஒரே ஒரு ப்ரீ இமேஜ், அதுலேயும் முக்கியமாக ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது அப்படின்னா இட் இஸ் கால் 1-to-1 ஃபங்க்ஷன். சரியா? ஸோ மேப்பிங் இருக்குது கோடொமைனில், ரேஞ்சில் இருக்க ஒவ்வொரு செட்டுக்குமே ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது அப்படின்னா இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். அண்ட் வாட் அபவுட் ஆன்-டு ஃபங்க்ஷன்? ஆன்-டு ஃபங்க்ஷன்னா என்ன மேம் அப்படின்னா, லைக் கோடொமைனில் யாருக்கு எவ்வளோ ப்ரீ இமேஜ் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் எல்லாத்துக்குமே இருக்கணும். ஓகேவா? யாருக்கு வேணாலும் எவ்வளோ வேணால் இருந்துக்கலாம், பட் எவ்ரி எலமெண்ட்டுக்கு இருந்தே ஆகணும். எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆகி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 3-4 பார்த்தோம்ல, இந்த இடத்துல இந்த 3-4 மிஸ் ஆயிடுச்சு, கரெக்டாக? இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷனான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட் அ ஆன் டு ஃபங்க்ஷன் பிகாஸ் 3 and 4 டஸ் நாட் ஹாவ் அ ப்ரீ இமேஜ். இதில் ப்ரீ இமேஜே கிடையாது. ஆனால் இது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷனான்னு கேட்டால் நோ, அதுவும் கிடையாது. ஏன்னா 2க்கு 2 ப்ரீ இமேஜ் இருக்குது, சிடின்னு 2 பேர் இருக்காங்க, எனக்கு ஒருத்தர் இருந்தால் போதும். சரிங்களா? இட் இஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன், இட் இஸ் நாட் அ ஆன்-டு ஃபங்க்ஷன். அப்போ இது வந்து என்ன ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா இட் இஸ் மெனி-to-1 ஃபங்க்ஷன். யாராவது ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு அதிகமான ப்ரீ இமேஜ் பார்த்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் மெனி-to-1 ஃபங்க்ஷன். சரிங்களா? அண்ட் வாட் இஸ் இன்டு ஃபங்க்ஷன்? இன்டு ஃபங்க்ஷன் மீன்ஸ் இஃப் இட் இஸ் நாட் அ ஆன்-டு ஃபங்க்ஷன், அது ஒரு ஆன்-டு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னா இட் இஸ் அ இன்டு ஃபங்க்ஷன். அப்போ நம்ம பார்த்த 3-4 இஸ் அ இன்டு ஃபங்க்ஷன். ஓகேவா? எஸ், நிறைய பேர் என்னமோ கேட்டுகிட்டே இருக்கீங்களே பசங்களா. வாட் யூ ஆர் ஆஸ்கிங்? இது ஏன் இப்போ நடத்துறீங்களா?
sets relation for VITEEE exam I am just taking out பசங்களா ஓகேவா yes so relations ஓட கடைசி பாயிண்ட்க்கு வந்துட்டோம் பசங்களா what they have asked a and b are two finite sets சரிங்களா a and b are two finite sets na these are the possible case the total number of functions so எவ்வளவு functions possible a க்கு b க்கு எவ்வளவு number of functions possible கேட்டிங்கனா n par m functions possible சரிங்களா இதுவே how many number of one to one functions are possible எவ்வளவு one to one functions possible னு கேட்டாங்கன்னா what is the number so npm so permutation n permutation m நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும் எப்போ when your n is greater than or equal to m ஒருவேளை m is less than உங்களோட n வந்து less than m which அப்படினா என்ன அர்த்தம் கோடொமைன்ல இருக்கிற நம்பர்ஸ் கோடொமைன்ல இருக்கிற நம்பர்ஸை விட கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் நாட் அட் ஆல் பாசிபிள் சரிங்களா அப்போ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் பாசிபிளே கிடையாது சரிங்களா அண்ட் வாட் இஸ் தி பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எவ்வளோ நம்பர் ஆஃப் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் எம் ஃபேக்டோரியல் எவ்வளோ நம்பர் ஆஃப் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் எம் ஃபேக்டோரியல் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர் அண்ட் இதுவே ஹவு மெனி நம்பர்ஸ் ஆஃப் கான்டூ ஃபங்க்ஷன்ஸ் onto functions எவ்வளோ பாசிபிள்னு கேட்டிங்கன்னா this is the formula சரியாப்பா everyone take a note of this ஓகேவா நீங்கள் எல்லாருமே 12th finished what is the difference between function and relation ஓகேவா function and relationக்கு ஒரு difference இருக்கு see ஸோ இப்போ a cross b ஓகேவா a cross b வச்சு தான் ஃபங்க்ஷன் ரிலேஷன் எல்லாமே பார்க்குறோம் சரிங்களா a cross b ஓட ஒரு குட்டி செட்டாக இருந்தால் மட்டும் போதும் அது ரிலேஷன் சரிங்களா ஆனால் இந்த ரிலேஷன்லேயே ஒரு ஸ்பெஷல் கேஸு தான் நம்மளோட ஃபங்க்ஷன் ஏன்னா எல்லா ரிலேஷனையும் நீங்கள் ஃபங்க்ஷன்னு சொல்லிட முடியாது எந்த ரிலேஷன்ஸுக்கெல்லாம் நோ ஒன் மோர் பாலிசி ஒர்க் அவுட் ஆகுதோ அந்த ரிலேஷன்ஸை மட்டும்தான் நீங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு நேம் கொடுப்பீங்க சரியா இப்போ ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா இட் ஷுட் பி அ ரிலேஷன் ஃபர்ஸ்ட் அப்போ அது ரிலேஷனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபங்க்ஷனாக இல்லையானே ஆர்கியூ பண்ண முடியும் சரியாப்பா அப்போ ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன சொன்னேன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிலேஷனில் இருக்க ஒவ்வொரு டொமைன் செட்டுமே ஒரு மேப்பிங் வச்சிருந்தா அது ஃபங்க்ஷன் சரியாப்பா பைஜெக்டிவ் மீன்ஸ் இட் இஸ் போத் ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் அது ஒன் டு ஒன்னாகவும் இருக்கும் ஆன் டு ஒன் ஃபங்க்ஷனாகவும் இருக்கும் சரியா பசங்களா டன் everyone have a clarity next sums க்கு போயிரலாமா so your sums will be looking like this so composition of functions எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும் கரெக்ட்டா so f of z ங்கிறது என்ன ஃபங்க்ஷன் sin z கொடுக்கும் and g of z ங்கிறது cos z கொடுக்கும் so f defines a composition of functions நடக்க போகுது சரிங்களா so f plus ig what is f plus ig f plus ig என்ன ரிசல்ட் கொடுக்கும் f plus ig னா ஒன்றும் இல்லை sin z plus I cos z ஓகேவா sin z plus I cos z sin z plus I cos z இதுதான் உன்னோட f plus ig functions கரெக்டுங்களா and what about your f of minus ig function f of minus ig functions அப்படின்னா sin theta minus I cos theta கரெக்டா sin theta minus I cos theta am I right மக்களே மேம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்காதுல்ல ஆமாம் ஸ்கொயர் ரூட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் சரியா ஏன்னா ஸ்கொயர் ரூட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஸ்கொயர் தான் ஃபங்க்ஷன் கிடையாது சரியாப்பா ஸ்கொயர் ரூட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஸ்கொயர் தான் ஃபங்க்ஷன் கிடையாது ஓகே ஹவு மீன்ஸ் இப்போது நான் வந்து எக்ஸுக்கு ஒன்னுன்னு போடுறேன் ஓகேவா எக்ஸுக்கு -1 போடுறேன் ஸ்கொயர் ரூட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஓகே ஸ்கொயர் ரூட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு செக் இட் அவே இருங்க ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25னா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +or-5 எஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆனால் ஸ்கொயர் ரூட் வில் பி அ ஃபங்க்ஷன் எப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனாக மாறும் பசங்களா
எப்போ மாறும்னு கேட்டிங்கன்னா யூ ஹாவ் டு ரெஸ்ட்ரிக்ட். ஓகேவா? அப்போ இதோட டொமைனை நீங்கள் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இது ஃபங்க்ஷனாக மாறும். சரிங்களா? ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸாக இருக்காது. ஆனால் அவங்களோட டொமைனை நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட்னா என்னது, மாற்றி அமைச்சா. ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு டொமைன் வந்து -∞ இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். கரெக்டாக? நீங்கள் ஸ்கொயர் ரூட்டை ஃபங்க்ஷனாக நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எக்ஸ் எங்கேருந்து வந்த ஆளாக இருக்கணும், ஷுட் பி அ பாசிட்டிவ் நம்பர். சரியா? பாசிட்டிவ் நம்பராக மட்டும் நீங்கள் டினோட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷனாக மாறிடும். சரியாப்பா? எஸ். ரிலேஷன் மீன்ஸ் இட் இஸ் அ சப்செட் ஆஃப் A cross B. A cross B யோட ஒரு சப்செட். சரியாப்பா? எஸ் மக்களே. வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்களா? ஓகே. ஸோ ஷால் வி ஸ்டார்ட் ஆர் ப்ரோக்ராம்? ஓகே, டன். ஓகே பசங்களா, லெட் மீ சி. ஸோ எல்லாத்துக்குமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் தெரியும். கரெக்டாக? ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை e⁻i⁻ எழுதிக்க முடியும். எஸ். ஸோ சைன் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை எப்படி எழுதுவீங்க? சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம்? யா மக்களே? ஸோ e⁻i⁻ மாதிரி எழுதணும். ஸோ how will you write it? எல்லாருமே கமெண்ட் பண்ணிங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளோட which is 12th சிலபஸ்க்கு ரொம்ப பேஸான சிலபஸ். கரெக்டா? சிஸ் ஓகே. e⁻i⁻. டே e⁻i⁻ எழுத முடியாதுடா. ஏன்னா அது cos தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு இல்லை, சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டான்னு இருக்கு. ஸோ வாட் யூ வில் டூ இட்? எஸ். 2k பையா? ஆஹா. மைனஸ் ஐயால் மல்டிபிள் பண்ணுமா, ஐயால் மல்டிபிள் பண்ணுமா? ஆர் யூ ஷுர்? எஸ் மக்களே. It should be in polar form. Of yes, நான் polar formல தான் கேட்குறேன். What is I sin theta plus, sorry, sin theta plus I sin theta? I cos theta. Yeah, Magli. How will you represent that? யா பசங்களா, எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம்? எஸ் புவனேஸ்வர் மேம், டேக் நெகட்டிவ் சவுண்ட் அவுட் சைட். ஓகே, நெகட்டிவ் சைன் எடுத்தால் மட்டும் ஐயால் எப்படி மல்டிபிள் பண்ண முடியும்? இஃப் யூ பேய்டு யூ வில் கெட் இன் டு தி கோர்ஸ் கோகுல். நீங்கள் வந்து கோர்ஸ்குள்ளே ஜாயின் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெயிலையோ ஃபோன் நம்பர்ஸ்லேயோ வரும். ஓகேவாப்பா? எஸ். ஓகே, நீங்களாம் என்ன சொல்கிறீங்க மேம், இதுலேருந்து ஒரு ஐயை மட்டும் காமனாக எடுத்துருங்க. ஸோ இது வந்து காஸ் தீட்டா ப்ளஸ் மைனஸ் ஐ சைன் தீட்டான்னு வரும். கரெக்டா? யூ ஆர் சேயிங் தட் ரைட்? மைனஸ் ஐ சைன் தீட்டா விச் இஸ் பை ஐன்னு வரும். ஸோ பை ஐனா மை ஐ மல்டிபிள் பண்ணணும். ஸோ மைனஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு வரும். கரெக்டாக பசங்களா? ஒரு ஐயை மட்டும் காமன் எடுத்துட்டா. ஓகே, இதில் ஒரு ஐயை காமன் எடுக்கலாமா? கேன் வி டேக் மைனஸ் ஐஎஸ் காமன்? ஸோ மைனஸ் ஐயை காமனாக எடுத்துட்டிங்கன்னா அகெயின் காஸ் இஸ் இட் minus I when you take minus I as common divided by sin theta divided by minus I. So minus I na I into I. So it is plus. சரிங்களா? So when it is plus. Okay, இது எப்படி பா denote பண்ணுவீங்க? இது எப்படி denote பண்ணலாம்? I e⁻i z. சரிங்களா? I into e⁻i z. Composition of minus I⁻i z.
மைனஸ் ஐ பார் மைனஸ் ஐ இசட். சரிங்களா? இவங்களுக்கு நீங்கள் காம்போசிஷன் எடுக்கணும். விச் மீன்ஸ் இந்த இசட் இருக்க வேண்டிய இடத்துல இவங்க வருவாங்க. சரியா பசங்களா? ஸோ வென் யூ கேன்சல் இட், கேன்சல் பண்ணிங்கன்னா என்னென்ன நடக்கும்? எஸ் கோகுல், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருப்பா. ஓகேவா கோகுல்? யா. ஸோ வென் யூ பேட் இட் யூ வில் கெட் அன் இன்ஃபர்மேஷன். டக்குன்னு உங்களுக்கு மெசேஜ்லையோ இல்லை நம்மளோட இமெயிலையோ உங்களுக்கு மெசேஜ் வரும். நம்பர் கொடுத்து தானே க்ளைம் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்பரில் உங்களுக்கு வந்து லாகின் ஐடி இது எல்லாமே கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ தட் நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியாப்பா? டே ஆப்ஷன் என்னடா? எஸ் புவனேஸ்வர், நீங்கள் கொஷினை போடுங்கப்பா, நான் ஆன்சர் பண்ணுறேன். வாட் இஸ் த கொஷின்? எஸ், வாட் இஸ் த ஆன்சர்? அப்போ இந்த இசட்டுக்கு பதிலாக இவங்க வருவாங்கப்பா. ஸோ இ பார் ஐ இ பார் இசட், இசட்டுக்கு பதிலாக மைனஸ் ஐ இ பார் மைனஸ் இசட். சரிங்களா? ஐ இன்டூ ஐ இட் இஸ் ஐ ஸ்கொயர். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ். ஸோ ஐ இ பார் ஐ இசட். சரியா? ஆன்சர் என்ன? ஐ இ பார் ஐ இசட். I square, right? So ஓகே, ஒரே நிமிஷம் இதை மட்டும் செக் பண்ணி சொல்லுங்கள் பசங்களா. இதில் மைனஸ் ஐ காமன் எடுத்துட்டா என்ன வரும்? ஸோ சைன் இசட் மைனஸ் ஐ காஸ் இசட். சரியா? இதில் மைனஸ் ஐ நான் காமனாக எடுக்கிறேன். அப்போ காஸ் இட் இசட், ஓகேவா? காஸ் இசட் ப்ளஸ் சைன் இசட் டிவைடட் பை மைனஸ் ஐ இசட். கரெக்டுங்களா? வென் யூ டேக் கான்ஜுகேட் மல்டிபிள், ஸோ இது கான்ஜுகேட் மல்டிபிள் எடுத்தால் என்ன ஆகும்? காஸ் இசட், ஸோ மல்டிபிள் வித் ஐ. So when you multiple with I is sin z. So I square minus. So minus into plus sin z தானே. So இதை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? I par I z minus I par I z. கரெக்டுங்களா? Yes. What about this case? இவங்களை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? Minus I z, right? So it is minus இங்கே plus. Sorry, நான் மாற்றிட்டேன். யா மக்களே, I changed it. ஓகேவா? என்னது? I e par minus I z, ஓகே, இன்டூ மைனஸ் ஐ பார் இ பார் ஐ z. சரிங்களா? இந்த இடத்துல இவங்களை நீங்கள் கொண்டு வரணும். ஸோ ஐ இ பார் மைனஸ் ஐ இன்டூ மைனஸ் ஐ இன்டூ இ பார் ஐ z. சரிங்களா? மைனஸ் ஐ இன்டூ மைனஸ் ஐ இட் இஸ் ஐ ஸ்கொயர். ஸோ ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ். ஸோ ஐ இ பார் மைனஸ் இ பார் ஐ z. சரியா? ஸோ ஐ பாசிட்டிவாகவும் இவங்க நெகட்டிவாகவும் இருப்பாங்க. ஓகே, இட் இஸ் நாட் ஏ ஆப்ஷன், இட் இஸ் பி ஆப்ஷன். ஓகேவா மக்களே? இட் இஸ் பி ஆப்ஷன். சரியா பசங்களா? எஸ். கோகுல், நான் உங்களுக்கு சொல்கிறது கோகுல் இ அப்படிங்கிற ஐடிக்கு சொல்கிறேன். இஃப் யூ பேட் இ 99 rupees, சரிங்களா, ஒரு நம்பர் கொடுத்து பே பண்ணியிருப்பீங்களா, அந்த நம்பருக்கு லாகின் ஐடியிலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் வரும். சரிங்களா? ஒரு ½ an hour டைம் கொடுங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற லாகின் ஐடிஸ்லாம் வச்சு நீங்கள் செக்ஷன்ஸ்குள்ளே ஜாயின் பண்ணலாம். சரியாப்பா? எஸ். ஓகேவா? எஸ் மக்களே, வாட் இஸ் திஸ் கொஷின்? இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ புவனேஸ்வர், யுவர் 12th மேக்ஸ் லைவ் இன்னைக்கு இருக்கா? ஸோ 12th மேக்ஸ் லைவ் இன்னைக்கு இல்லை பசங்களா. ஃப்ரம் April 1 it starts. ஓகே, everyone answer for this. So your f of x is equal to x cube minus 1 by x cube, then f of x plus f of 1 by x யாருக்கு ஈக்குவல்? சரியா? f of x plus 1 by f of x யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஓகேங்களா? இந்த இடத்துல f of x கொடுத்துட்டாங்க. f of x தான் என்னவா இருக்க போகுது? அப்போது x cube minus 1 by x cube plus இதோட ரெசிப்ரோக்கல். சரிங்களா? அப்போது 1 by x cube மைனஸ் எக்ஸ் கியூபாக இருக்க போகுது. ஸோ எல்லாமே கேன்சல் ஆனால் உனக்கு ஆன்சர் என்னது? 0. சரியா? எல்லாமே கேன்சல் ஆனால் வாட் இஸ் யுவர் ஆன்சர்? இட் பிகம்ஸ் 0. சரியாப்பா? எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பசங்களா. ஸோ இஃப் பி இசன் நம்மளுக்கு ஒரு செட் கொடுத்துட்டாங்க, கியூங்கிறது ஒரு செட் கொடுத்துட்டாங்க, தென் த செட் பி யூனியன் கியூ கிராஸ் ப்ராடக்ட் பி இன்டர்செக்ஷன் கியூ. சரிங்களா? இதை நீ வேகமாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ரெண்டு பேருக்கு இன்டர்செக்ஷன் யோசிச்சு பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் இது ஹோல் நம்பர்ஸ். சரியா? இந்த செட்டில் யார் யாரெல்லாம் வருவா? 1 2 மட்டும்தான் வருவாங்க. இந்த செட்டில் யார் யார் வருவாங்க? 0 1 and 2 3 பேர் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் யோர், இது ரெண்டு பேத்துக்கும் இன்டர்செக்ஷனில் 1 2 மட்டும்தான் இருக்குது, யூனியனில் 0 1 2 இருக்குது. சரிங்களா? அப்போது
0,0 பாசிபிளா? நோ. 0,0 இட் இஸ் நாட் பாசிபிள். செகண்ட் செட்டை மட்டும் பாருங்க. செகண்ட் செட் வந்து இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்ல யார் இருக்கா? 1 2 மட்டும்தான் இருக்காங்க. அப்போ செகண்ட் எலிமெண்ட் 1 2 மட்டும்தான் இருக்கணும். சரியா? இங்கே செகண்ட் எலிமெண்ட் 1 2 மட்டும் தான் இருக்கா? எஸ். இந்த இடத்துல இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். இதில் 1 2 மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் செட்டில் யாரெல்லாம் வந்திருக்கணும்? 0 1 2 வந்திருக்கணும். இதில் 0 இல்லவே இல்லை. ஸோ இது பாசிபிள் கிடையாது. அப்போ பி தான் பாசிபிள். சரியா? ஸோ 0,1 0,2 1,1 1,2 2,1 அண்ட் 2,2 இஸ் பாசிபிள். சரியா பசங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடணும். ஓகேவா? எஸ். ஸோ be a relation on the set. So the relation is இது transitive reflexive symmetric function. இதை நீங்கள் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. டொமைன் செட் கொடுத்துட்டாங்களா? டொமைனில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் பாருங்கள். 1க்குன்னு ஒரு மேப்பிங் இருக்குது அண்ட் 2க்குன்னு ஒரு மேப்பிங் இருக்குது. ஆனால் 2க்கு 2 மேப்பிங் இருக்குது. அப்போ இது ஃபங்க்ஷன் கிடையாது. சரியா? 2க்குன்னு 2 பேர் தனித்தனியாக இருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவான்னு பார்க்கணும். ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? 1 1க்கே மேப் ஆகிருக்கணும். 1 1க்கே மேப் ஆயிருக்கா? நோ. ஸோ அது ரிஃப்ளெக்சிவும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணுறீங்க. சிமெட்ரிக்கு எப்படி செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. 1,3 இருக்குன்னா 3,1 இருக்கணும். இருக்கா? எஸ். இப்போ 4,2 இருக்குன்னா 2,4 இருக்கணும். எஸ், இட் இஸ் தேர். 2,3 இருக்குன்னா 3,2 இருக்கணும். இங்கே இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ சிமெட்ரிக். அப்போ நாட் அ சிமெட்ரிக் தான் கரெக்டான ஆப்ஷன். சரியா பசங்களா? எஸ். ஸோ நாட் அ சிமெட்ரிக் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். நோவா? என்ன ப்ராப்ளம்? யா கோகுல். ஸோ நீங்கள் வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் இல்லை, கூகுளில் போய் கூட லாகின் பண்ணி நீங்கள் போகலாம். சரியாப்பா? ஃபங்க்ஷன்ஸ்னால் இல்லைன்னா இப்படி தான் பார்ப்பீங்களா? எஸ். ஃபங்க்ஷன் இல்லையா இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி தான் பார்ப்பேன். ஓகேவா? ஸோ டொமைனில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேப்பிங் இருக்கா? ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் நோ ஒன் மோர் ரூல். ஓகேவா? நோ ஒன் மோர் ரூல். ஓகே, ஸோ இஃப் இது வந்து ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, ரோஸ்டட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ கேன் செக் பைக் லைக் திஸ். இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா பசங்களா? லுக் அட் தி ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ரிலேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரிலேஷன் ரிஃப்ளெக்சிவா? ஃபடாஃபட் எவ்ரிவன் நீங்களே சொல்லுங்க. This relation is a reflexive relation. ரிஃப்ளெக்ஷனா தன்னைத்தானே மேப் பண்ணிக்கணும். அதுவும் ஒவ்வொரு எலமெண்ட்டும் 3 3க்கே மேப் ஆகணும், 6 6க்கே மேப் ஆகணும், 9 9க்கே மேப் ஆகணும், 12 12க்கே மேப் ஆகணும். சரியா? நான் டிரான்சிட்டிவ் சொல்கிறேன். வெதர் இட் இஸ் அ ரிஃப்ளெக்சிவ் ஆர் நாட், ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க மேம். நோ மேம், இப்போ ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா எப்படி மேம்? இது ரிஃப்ளெக்டிவ்னு சொல்லவே முடியாதுல்ல. அப்படி கிடையாது. ரிலேஷன்னு சொல்லிட்டாலே நீங்கள் ரிஃப்ளெக்சிவ் டிரான்சிட்டிவ் சிமெட்ரிக் இவங்க எல்லாத்தையும் செக்அப் பண்ணலாம். ஃபங்க்ஷனுக்கும் ரிஃப்ளெக்சிவ் ரிலேட்டிவ் டிரான்சிட்டிவ்க்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபங்க்ஷன்ஸ் வேறு, ரிலேஷன்ஸ் வேறு. சரியா? எல்லாமே ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஸ் தான், அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன். எஸ், இட் இஸ் அ ரிஃப்ளெக்சிவ். ஓகே, எல்லாரும் பேரும் இருக்காங்களா? ஓய் 3 3 மேப்புக்கு ஆகுது, 6 6 மேப் ஆகுது, 9 9 மேப் ஆகுது, 12 12 மேப் ஆகுது. எஸ், இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, டன். இப்போ வந்து சிமெட்ரிக்கான்னு செக் பண்ண போறீங்க. ஹவ் வில் யூ செக் ஃபார் சிமெட்ரிக்? சிமெட்ரிக்கான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? சி, டபுள் பேர் குவாட்ரேட் விச் இஸ் கப்பிள் யாராவது இருக்காங்களா? இப்போ பார்த்தோன்னா 6,12 கப்பிளாக இருக்குது. ஓகே, கரெக்டாக? அப்போ 12,6 இருந்தே ஆகணும். 12,6 இருக்கா? நோ, இட் இஸ் நாட் தேர். இந்த இடத்துல 6,12ன்னு ஒருத்தங்க எனக்கு கிடச்சிருக்காங்க, ஆனால் 12,6 இந்த ரிலேஷனில் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ சிமெட்ரிக். சிமெட்ரிக் இல்லைன்னா இந்த ஆப்ஷனும் கிடையாது, இந்த ஆப்ஷனும் கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ டிரான்சிட்டிவான்னு செக் பண்ணுறீங்க. டிரான்சிட்டிவ்க்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஏ ரிலேட்டட் டு பி அண்ட் பி ரிலேட்டட் டு சின்னு 2 பேரும் இருக்கணும். 2 பேரும் கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள். விச் இஸ் 6,12ன்னு ஒருத்தங்களை பார்க்குறீங்க. 12 யாராவது ஸ்டார்ட் ஆகுறாங்களா? நோ, நத்திங் ஸ்டார்டட். அப்போ அந்த எலிமெண்ட்டுக்கு நீங்கள் டிரான்சிட்டிவ் பார்க்க முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு 3,9. ஓகேவா? 3,9 பார்க்குறீங்க. 9 எங்காவது ஸ்டார்ட் ஆகுதா? நோ, அப்படியும் உன்னால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, நெக்ஸ்ட் 3,12. 3,12ன்னு ஒருத்தங்களை பார்க்குறீங்க, ஆனால் 12, something நம்ம பார்க்க முடியல. ஓகே, நெக்ஸ்ட்டு 3,6 பார்க்குறேன். 3,6ன்னு ஒருத்தங்களை பார்க்குறேன். அண்ட் 6, யாராவது ஸ்டார்ட் ஆகுறாங்களா? எஸ், தேர் இஸ் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்டிங் வித் 6,12. அப்படி இருக்கும் போது இவங்க 2 பேரும் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அப்போ 3 ரிலேட்டட் டு 12 இருந்தாகணும். இருக்கா? 3 இஸ் ரிலேட்டட் டு 12ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா? எஸ், இட் இஸ். அப்போ இது வந்து ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவ். சரியா பசங்களா? ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் டிரான்சிட்டிவ்.
டன். ஸோ இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். ஓகேவாப்பா? ஓகே மேம், ஐ ஹாவ் மெனி டவுட்ஸ். எஸ். ஓகே, வாட் ஆர் த டவுட்ஸ்? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட். யா கோகுல், வாட் இஸ் த டவுட்? சரியா பார்த்தீங்களா? எஸ். ஸோ இந்த கொஷின் புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ண ஸ்மாஷ் பண்ணுங்கள். இஃப் டபிள்யூ டினோட்ஸ் தி வேர்ட்ஸ் இந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இருக்க இங்கிலீஷ் லெட்டர்ஸ். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் தி ரிலேஷன் டபிள்யூ கிராஸ் டபிள்யூ. ஓகேவா? இங்கிலீஷில் டிக்ஷனரிஸில் இருக்க ஒரு வேர்ட்ஸ். ஸோ அந்த வேர்ட்ஸுக்கே மேப் ஆகுது. சரியாப்பா? எஸ். ஸோ ஃபார் கிளாஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, வாட் இஸ் த ஆன்சர்? ஸோ the word x and y have at least one letter in common. சரிங்களா? xக்கும் yக்கும் ஏதாவது ஒரு லெட்டர் ஆச்சு காமன் இருக்க மாதிரி வேர்டாக இருக்கு. சரிங்களா? தென் rs. ஓகேவா? தென் rs. ஓகே, இஃப் ஐ எம் சேயிங் ஒன் வேர்ட் ஆப்பிள். ஓகேவா? ஆப்பிளுக்கே மேப் ஆகுமா? எஸ். ஏன்னா இதில் அட்லீஸ்ட் ஒரு வேர்ட் காமனாக இருக்கணும், அவ்வளோதானே? இப்போ பிபி ஏபின்னு ஏதாவது ஒரு வேர்ட் காமனாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேர்டும் அவங்களுக்கு மேப் ஆகும். அப்போ ரிஃப்ளெக்சிவ் இஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் விஷயம் டிரான்சிட்டிவ். சிமெட்ரிக்னா என்னது? ஸோ ஒரு வேர்ட் இன்னொரு வேர்டுக்கு மேப் ஆகுது. லெட் இட் பி பால் அண்ட் கேட். ஏன்னா இதில் ஏங்கிற ஒரு லெட்டர் காமனாக இருக்குது. சரியா? அப்போ கேட்டும் பாலும் மேப் ஆகுமா? ஆமாம், ஆகும். ஏன்னா அதே கேட் அதுலேயே வந்துட்டு ஏ காமனாக தானே இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்சிவும் பாசிபிள் தான், சிமெட்ரிக்கும் பாசிபிள் தான். சரிங்களா? அண்ட் வாட் அபவுட் டிரான்சிட்டிவ் பாசிபிள் தான். ஏன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இப்போ வந்து ஏ ரிலேட்டட் டு பினா ஏபிங்கிற ரெண்டு வேர்டுக்கு நடுவில் காமனாக ஒரு லெட்டர் இருக்காங்க. அண்ட் பி ரிலேட்டட் டு சினா பிக்கும் சிக்கும் ரிலேட்டடாக காமனாக ஒரு லெட்டர் பாசிபிளாக இருக்குது. which does not implies அது வந்து அதனால வந்து A is related to C னு உன்னால சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்லலாம்? ஓகே, இப்போ வந்துட்டு bat is common with cat. bat கேட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஆனால் கேட் வந்து கேட் பார்த்தீங்கன்னா காமன்கிற வேர்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? ஸோ bat is mapped to cat பிகாஸ் இதில் வந்து ஏ டி ரெண்டு பேரும் காமனாக இருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த வேர்டை பாருங்கள், இதில் வந்து சிசி காமனாக இருக்காங்க. அதனால பேட்டும் காமனும் வேர்ட் ஆக முடியுமா? பேட்டும் காமனும் மேப் ஆகுமா? வெதர் இட் இஸ் பாசிபிள்? கோகுல், உங்களுக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா மை செக்ஷன், மை கிளாஸஸ் நீங்கள் வந்துட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வேதாந்து ஆப். ஓகேவா? வேதாந்து லைவ் கிளாஸஸ். ஓகேவா? வேதாந்து மட்டும் இப்படி கூகுளில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு K1 K2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போய் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டலில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் மை கிளாஸஸில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே ஷெட்யூல்டாக இருக்கும். சரியாப்பா? ஸோ அதில் எந்த கிளாஸ் எந்த டைமிங் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே தெரியும். அப்கமிங், போஸ்ட் கிளாஸ் எல்லாமே காட்டும். சரிங்களா? ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புக்ஸ் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஸோ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் முகமத். பட் அந்த ஆப்பை நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். சரியாப்பா? ஸோ அதனால தான் இது வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கும், சிமெட்ரிக்காக இருக்கும், ஆனால் நாட் டிரான்சிட்டிவ். சரியா பசங்களா? விச் இஸ் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், பட் இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். சரியா பசங்களா? ஸோ நம்மளுக்கு 12th மேக்ஸ் கிளாஸ் வந்து வில் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் April 1. சரியா பத்மா? ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் April 1. ஓகேவா பசங்களா? ஸோ இந்த மாதிரி தான் செட்ஸ் வரும். ஸோ A intersection B is equal to A intersection C and A union B is equal to A intersection C. A union B, then AC ஈக்குவலா, BC ஈக்குவலா, இல்லை A intersection B வந்து நல் செட்டா, இல்லை A equal to Bயா? செக் அண்ட் சி. ஸோ இப்படி ஒரு 3 செட் இருக்குது. ஓகே, ஐ எம் சேயிங் லைக் திஸ் செட். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் சொல்கிறேன். இதில் என்ன சொல்கிறேன்னா A intersection Bயும் A intersection Cயும் ஈக்குவல். ஸோ அதுவும் இதுவும் ஈக்குவல். ஸோ ஏபின்னு ஒரு செட் இருக்குது. சரியா? A intersection B ஈக்குவலாக இருக்குது அண்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? அண்ட் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் சி. இப்போ ஏ யூனியன் பி வந்து ஈக்குவல் டு ஏ யூனியன் சி. சரிங்களா? ஸோ பிசி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
ஏங்கிறவங்க 2 பேத்துக்குள்ளேயும் இருக்காங்க. அப்போது என்ன அர்த்தம்? வாட் இட் மீன்? தென் வாட் இஸ் மீன் பசங்களா? அப்போது ஏ வந்து சிங்கிற செட்டா? ஓகே, லெட் யூ சே. அப்போ ஏங்கிற செட்டும் சிங்கிற செட்டும் ஈக்குவலா, இல்லை பிங்கிற செட்டும் சிங்கிற செட்டும் ஈக்குவலாக இருக்குமா? Yeah, Makali. So what will be the answer? So B is equal to C. A C equal கிடையாது, B and C தான் equal. சரியா? எப்படி மேம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, ஓகே நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், ஓகேவா? See, if A intersection B is equal to A intersection C na என்ன அர்த்தம்னா, there is one element called A intersection B ல ஒரு எலமெண்ட் இருக்காங்க. அதே எலமெண்ட் A intersection C லையுமே இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, வாட் திஸ் மீன்ஸ்? ஸோ வாட் இஸ் திஸ் மீன்ஸ்? அப்போது யூனியனில் ஒரு எலமெண்ட் இருக்காங்க, அப்போ அதே எலமெண்ட் வந்து நம்மளோட A யூனியன் C லையுமே இருப்பாங்க. சரியாப்பா? ஓகே, ஸோ விச் இம்ப்ளைஸ் இது 2 பேத்துலையுமே இருக்காங்க. கரெக்டாக? இவங்க 2 பேத்துலையுமே இருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஆர் விச் இஸ் யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. கரெக்டாக? ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு ஈக்குவல். ஸோ இது 2 பேர்த்தையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸஸ் பிலாங்ஸ் டு யோர் ஏ அண்ட் யோர் எக்ஸஸ் பிலாங்ஸ் டு யோர் பி அண்ட் சி. அப்போ பி அண்ட் சிக்கும் அவங்க பிலாங் ஆகுறாங்க அப்படின்னா, ஸோ இட் கம்ஸ் ஃப்ரம் பி அண்ட் சி. அப்போ பியும் சியும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். சரியா பசங்களா? கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும், ஓகேவா? ஃபஸ்ட்டு செட்டில் பி இருக்க வேண்டிய இடத்துலலாம் செகண்ட் வந்து சி இருக்குது, ஓகேவா? இந்த இடத்துல பிங்கிற இன்டர்செக்ஷன் இருக்குது, இந்த இடத்துல சிங்கிற இன்டர்செக்ஷன் இருக்குது. இங்கே பி யூனியன் இருக்குது, இங்கே சி யூனியன் இருக்குது. அப்போ இந்த பியும் சியும் தானே ஒன்று. ஸோ பி அண்ட் சி ஆர் சேம். ஓகே, எஸ். ஸோ இது ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் பசங்களா. ஸோ ஏபி, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் பிபி ஃபார் சம் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸஸ். சரிங்களா? தென் ஆர் இஸ் அ ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா? ஆருங்கிறது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஓகே, வாட் யூ நோ அபவுட் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ், இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸஸ், அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் பசங்களா? ஓகேவா? நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இது பண்ணால் பெரிய ப்ராசஸ், ஆனால் இந்த மாதிரிக்கு இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸஸ் இருக்குல்ல, ஒரு மேட்ரிக்ஸ் கூட இன்வர்ஸ் அண்ட் இவங்களை நீங்கள் மல்டிபிள் பண்ணுற இந்த மேட்ரிக்ஸஸ் இருக்குல்ல, இவங்க எப்பயுமே ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் தான். நீ செக் பண்ணாமல் போட்டுக்கலாம், இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ ஆர் இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா? எஸ், ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஃபார் எனி டூ இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸஸ் எம் அண்ட் என். M and the which is AB the whole inverse யாருக்கு ஈக்குவல்? B inverse into A inverse. கரெக்டா? இது ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட். எஸ். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ. போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. சரிங்களா? 2 பேருமே ட்ரூ தான். பட் ஒய்? ரீசன் என்ன? ரெண்டு பேரும் ட்ரூ தான், ஆனால் இவங்களோட எக்ஸ்பிளனேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக அது ரிஃப்ளெக்சிவ் ட்ரான்சிட்டிவ் சிமெட்ரிக் வச்சு நீங்கள் பேசணும். அதுக்கும் தியரமோட ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கும் எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், பட் தி போத் ஆர் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ். சரியாப்பா? இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸஸ்னால் என்ன மேம்? ஓகே, டன். இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸஸ்னால் என்ன? குட் கொஸ்டின். சரி, இப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஓகேவா? இதுக்கு
determinant 0 not equal to 0 அப்படின்னா this A is invertible matrix which means A க்கு inverse exist ஆகும். சரியா? A க்கு inverse exist ஆகும். அப்ப A inverse exist ஆகுது. இதைத்தான் invertible matrixesன்னு சொல்லுவாங்க. சரியா பசங்களா? ஸோ அப்படின்னா என்ன, அவங்க டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0, அதுக்கு இன்வர்ஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க. சரியா? ஸோ ஃபார் சம் இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் Pனா Pங்கிற ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகும், அதுதான் அர்த்தம். சரிங்களா? M and N ஆர் இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ்னால் எம்முக்கு ஒரு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், Nக்கு ஒரு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு ஒரு கண்டிஷன் க்ளூ வரும்ல. நீங்கள் நினைக்கலாம் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறான், அதை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்காமலே எப்படி இன்வர்ஸ்ன்னு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு. அதுக்கு தான் அவங்க ஒரு சொல்லிட்டாங்க, அது இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் விச் மீன்ஸ் அதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நீங்கள் டிபேட்டே பண்ண தேவையில்லை. அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஏன் கிளாஷிங்? எஸ். வாட் இஸ் AIEEE? ஸோ AIEEEங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ விச் இஸ் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் இருந்தது விச் இஸ் ஆல் இந்தியா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். சரிங்களா? இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் எக்ஸாம். ஸோ ஆல் இந்தியாவாக இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸுக்கு மட்டும் ஜேஇ மாதிரி, ஸோ ஜேஇக்கு முன்னாடி பேர் சொல்ல போனால், ஓகேவா? ஜேஇயோட ஓல்டு நேம் விச் இஸ் ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதில் கேட்ட கொஷின்ஸ். சரியாப்பா? ஸோ இதுலேருந்து தான் மோஸ்ட்டாக நம்மளோட விட்டி கொஷின்ஸ் வந்தது. ஸோ போன வருஷமும் அப்படி தான் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வரப்போகுது. சரியாப்பா? ஸோ இதில் ரிலேட்டடான சம்ஸ் வித் சொல்யூஷன், இது மாதிரி இருக்க ஒவ்வொரு விஷயத்தும் வித் சொல்யூஷன், டீட்டெயில்டு சொல்யூஷன். இந்த டைம் டீட்டெயில்டு சொல்யூஷன், ஆனால் அந்த சொல்யூஷன் நிச்சயமாக உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி இருக்க சொல்யூஷன் தான் இன்றைக்கி பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். பட் அது கொஞ்சம் விச் இஸ் கொஷின்ஸ்லாம் ஃபஸ்ட்டில் கொடுத்துருப்பேன், ஆன்சர்ஸ்லாம் பின்னாடி இருக்கும். சரிங்களா? ஸோ கொஞ்சம் நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி அதை கற்றுக்கோங்க. சரியா பசங்களா? எஸ். ஸோ நான் கொடுத்துருக்க பிடிஎஃப் வந்து பிரிண்டபிள் பிடிஎஃபாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் அது ஒரு எந்த ஸ்லைடோட பிடிஎஃப்பும் கிடையாது, ஒரு டாக்கோட பிடிஎஃப் தான். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கூட படிக்கலாம். சரியா? ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கூட இதோட கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா மக்களே? ஸோ எவ்ரிவன், ஸோ திஸ் கிளாஸ் ends here. அண்ட் யாருக்கெல்லாம் வந்து IMUCET எக்ஸாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நம்மளோட 6:30 லைவுக்கு ஜாயின் பண்ணுங்கள். சரியா? ஸோ பை பை.